டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டீ வீடியோ நிறையா பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி பெர்ஃபெக்டாக போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள்லையும் காஃபி ஷாப்லையும் இந்த மெத்தடில் தான் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம சூப்பராக வீட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். காஃபி வந்து ஒரு பெர்ஃபெக்டான காஃபி, அதுவும் இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி போடணும். அதுக்கு நம்ம எடுத்த உடனே பால், இன்னைக்கு நம்ம திக்கான பால், ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம சுட வச்சுருக்கோம். பால் நல்லா கொதிச்சு, நல்லா 2 கொதி கொதிச்சு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடணும். காஃபியை பொறுத்த அளவில் பால் வந்து சூடு செம்மையாக இருந்தால் தான் காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாலை நல்லா எந்த அளவுக்கு சுட வைக்கணுமோ நல்லா சுட வச்சு அது ஒரு பக்கம் நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். வாங்க நம்ம அந்த காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம காஃபி வந்து ஒரு 2 பேர் குடிக்கிற மாதிரி நான் இந்த கப்பில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து 200 ml பிடிக்கும், பெரிய கப்பு. அதனால் நான் 2 பேர் குடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குடுவையான கப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது இன்ஸ்டண்ட்டு காஃபி பொடி நீங்கள் எந்த கம்பெனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூனு காபி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு 2 டீஸ்பூனு சீனி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி வந்து சூடான தண்ணி தான் ஊற்றணும். சூடான தண்ணி வந்து இந்த சீனியும் காபி பொடியும் முங்குற அளவுக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்படி நம்ம ஊற்றினோம்னா அப்படி முங்கிடணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நம்ம சூடான தண்ணியை வச்சு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ நம்ம காஃபி பொடி, சீனி, சூடான தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த லேசாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு அப்படியே நல்லா லைட்டான ப்ரௌனில் மாறி வரும், நல்லா நுரையாக வரும். அது வரைக்கும் நல்லா காஃபி பொடியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இது போல் இப்போ நம்ம ஸ்பூன்கிட்ட வந்து நல்லா அதை அடித்து கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நம்ம எப்படி தயிர் கடைவோம் அது மாதிரி இப்படி கடைஞ்சோம்னா நல்லா நுரை பொங்கி வரும். இந்த மாதிரி திக்காக அந்த நல்லா நம்ம கருப்பாக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி லைட்டான ப்ரௌனில் வரும் நுரை. இப்போ நமக்கு நல்லா அந்த அளவுக்கு நுரை கட்டி வந்துடணும். பார்த்தாலே தெரியும், நல்லா இந்த மாதிரி நுரை வந்துடணும். ஒரு பர்ஃபெக்டான காஃபி போடும்போது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். அந்த அளவுக்கு நல்லா நுரை வந்த உடனே அப்படியேவும் இப்போ நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கோம். ஆனால் இதில் நம்ம தேவையான அளவு மட்டும்தான் ஊற்ற போகிறோம். அந்த தேவையான அளவு பால் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம காஃபி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சூடான பால் எடுத்து இந்த காஃபியில் உள்ளே சேர்த்துடணும். இது சேர்க்கும்போது நமக்கு ஒரு டேஸ்டான காஃபி கரெக்டாக வரும். காஃபியை குடிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.